முதலாவது கூப்பிட்டு காய்ச்சண்டு ஒரு இப்படி திடீரென எதிர்பார்க்காமல் நடக்கிறத போல தான் ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் அந்த 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 இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசில் போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்கள் ஊரில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து படமெல்லாம் வரும். அப்போ சின்ன பையனாக ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது இந்த பெரிய திரையில் அங்கே என்னுடைய மொழியை கேட்க முடியாதா, என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்கே அந்த திரையில் நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஈழத்திலிருந்து நிறைய பேர், ஆசன் பாலு மகேந்திராவிலிருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய தொடங்க விரும்புகிறேன். எங்கள் எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்கள் வீட்டில் அவிக்கிற அந்த புட்டை ஒரு பெரிய திரையில் எனக்கு அதுதான் இருந்தது. அதனால தான் அந்த புட்டு குத்துறதில் அந்த முதல் நாங்கள் எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த புட்டு ஒரு நாள் ஒரு பெரிய திரையில் என்றைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும்போது ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவி வழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை எடுக்கிறதுக்கான அந்த முடிவை அவர் எடுத்த அந்த கணம் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்களில் அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்த பல வெர்ஷன்ஸ்களை படித்து என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இதில் இது ஏன் நீங்கள் சீரியஸான படமெல்லாம் பண்ணுறீங்க, இது பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை ஏதோ ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு சீரியஸாக அப்படியே சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல் நாங்கள் காலங்காலமாக பார்த்த போர் படங்களிலிருந்து அந்த வாழ்க்கையை சொல்கிற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்கிறது. இந்த படத்தை இப்பொழுது இணைஞ்சு வெளியிட இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட இருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுர்ஸ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவரும் ஒரு ஈழத்தமிழர், அவருடைய தாய் தந்தையரும்
இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுசர்களுக்கும் நன்றி. இந்த நன்றி பட்டியல் மிக நீண்டது. ஸோ நான் இதோட அந்த நன்றி பட்டியல் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். உண்மையில் இந்த இந்த கதைகள் நாங்கள் நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து பல படங்களை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போரில் எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால் சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலில் பொம்பு போடுது, அமெரிக்கா வந்து ஈரானில் பொம்பு போடுது. 2 பேரும் மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்கே இவங்க அடித்தாங்க, இத்தனை குண்டு துபாயில் விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கே ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்னவாகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம வார் ஃபிலிம்ஸ்ன்ற எப்பயுமே போர் படங்களை நாங்கள் பார்க்கும்போது போர் புரிகிற 2 தரப்பை பற்றி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு 2 பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகளை தான் பார்த்துருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவில் ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர்ன்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ளே தான் இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் நாங்கள் படித்தோம். அந்த போருக்குள்ளே தான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது. அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் காதல் இருந்தது, அந்த போருக்குள்ளே தான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் போர் என்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஆக்கெல்லாம் ஏதோ போரில் இருக்கிறவங்கலாம் அந்த அப்படியே ஸ்டிஃபாக ஏதோ அப்படி இருக்கிறதுன்றது இல்லை. அப்படி இருந்தால் போரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவாங்க, குண்டுலாம் போட்டு சாவடிக்க தேவையில்லை. அப்போ அந்த போரை நாங்கள் போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியாக மாறி அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்குது. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துடணும்ன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்தில் வந்து இன்றைக்கு அப்படியான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்தில் பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வழிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வழிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்றதில்லை, அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்றது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் தந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவேதப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்த வாழ்க்கையை சொல்கிறதா தான் இந்த படம் இருக்கும். எடுத்துக்கிறேன் இல்லை, ஒரு பதட்டமான மனதில் ஒரு போருக்குலேருந்து எனக்கு அந்த என்னோட சின்ன வயசோட இடத்துக்கு நான் போயிட்டேன்.
இந்த 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 படத்தில் அந்த முறுக்க எடுக்க எத்தனைக்கிற அந்த பையன்தான் நான். எனக்கு கழிந்த அப்படியான பல இரவுகளில் ஒரு இரவைத்தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். போருக்குள்ள நமக்கு பதபதைப்பாக கழியக்கூடிய அந்த பரபதைப்பான இரவுகளின் ஒரு இரவு தான். இப்படி பல இரவுகள் எங்களுக்கு கழிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த படம். அந்த இரவோட அந்த பதைபதைப்பும் அந்த மக்களும் அந்த உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் ஈழம் பற்றி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஈழத்தோட வீடு, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட முட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுடைய வீடுகளும் அது அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வீடு எப்படி இருக்கும் என்றதை நான் இந்த தமிழ் ரசிகனுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையாக காட்டலை. இந்த படம் அந்த வேலையை செய்யும். இனிமே ஈழத்திலையும் ஒரு வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குசினி, அந்த கிச்சன் எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும். எங்களால் இப்போ நான் வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது நான் வந்து எவ்வளவுதான் ஈழத்தை பற்றி கதை சொன்னாலும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷுவலாக பார்த்ததே இல்லை. ஒரு கதைகளாக கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம விஷுவலாக பார்த்ததே இல்லை. இந்த படம் வந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எந்த வகையிலும் இங்கு வரக்கூடிய, இங்கு வெற்றியடைந்திருக்கக்கூடிய வெற்றி படங்களினுடைய அந்த தன்மைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த படம் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பேசும். நான் அந்த அந்த மனநிலையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போதே படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து படங்கள் வராத காலகட்டத்தில் குண்டுகள் விழுந்துட்டே இருக்கும். குண்டுகள் விழுந்துட்டு இருக்கும்போது VHS கேமராவில் படம் எடுத்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்கள 2-3 பேர் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் ஷூட்டிங் அவன் எல்லாம் போகும். ஏன்னா அவன் ஷூட்டிங் முடிஞ்சு போகிற வழியில் ஏதோ ஒரு குண்டு பிளஸ் இருக்கும். ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் 90களில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில். அப்படி நாங்களே எடுத்து நாங்களே அங்கே 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 திரை கட்டி அங்கே நாங்கள் அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கிறோம். அங்கே இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றது அந்த இடத்துலேருந்து தொடங்குது என்று நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. எல்லாருமே நாங்கள் சுவாரஸ்யமான ஒரு கதையோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படி படித்து கொண்டு இருக்கல யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் இடப்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேறு ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே இருக்க ஒரு நாள் ஸ்கூலும் கட்டணும். அதனால் ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்கே வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டிலேருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை போட்டுருக்கோம்ன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழிந்த அழுகு அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போரோட வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போரில் நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லேயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போய் இப்படிலாம் இருப்போம். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளோதான். அதில் பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தள்ளி இருந்த வீடுகள் வந்து இப்போ பக்கத்து குடிசையிலாக மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையாக இங்கே நீங்கள் பார்க்குற அந்த காதலோட பிரச்சனைலாம் அதில் இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். இந்த ஸ்கூல் எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்போ அந்த பதுங்குழிகள் நோக்கி அங்கே ஓடும்போது யாராவது பொம்பளை பிள்ளையோட பார்த்துருப்பான்ல, ப்ரப்போஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடாக இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேலே போட்டான்னா எவ்வளோ நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளோ நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவளுக்கு பக்கத்தில் இருக்கலாம்.
அந்த பங்கருக்குள்ள இருட்டா இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இவ பக்கத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்தில் இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவன் எங்கேயா போயிருப்பா. ஆனா அந்த 2 மணி நேரம் மேல குண்டு போட்டிருப்பான், நான் அவள் பக்கத்தில் நிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. என்னுடைய முதல் காலமே அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய முதல் காலத்தில் ப்ரப்போஸ் பண்ண போகும்போதே பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், எப்படிடா போய் அவள்கிட்ட கதைக்கிறது, பயமா இருக்கு. இப்போ அவள்கிட்ட ஏன்னா பொம்பளை பிள்ளைல காய்ச்சல் இல்லை, பாய்ஸ் ஸ்கூல்லாம் படிக்கிறோம். அப்போ எப்படா ப்ரப்போஸ் பண்ணுறது, எப்படா ப்ரப்போஸ் பண்ணுறது. அப்போ என்னோட நம்பன் சொன்னான், இந்த லெட்டரை போய் கொடு, உனக்கு கதைக்க கஷ்டம் பண்ணா லெட்டரை போய் கொடு அப்படின்னா. இப்போ லெட்டரை போய் கொடுக்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அப்போ எங்கள் போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் ஒழிக்கப்பட்டிருக்கும். போராட்டத்தில் போராடும் போது இப்படி சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமில்ல, போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல. அவன் சொன்னான், அவள்கிட்ட போய் அந்த ஸ்லோகனை சொல்லு. அந்த ஸ்லோகன் சொன்னா நம்ம இயல்பே இப்படி ஆயிரும். அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு போட்டு ஐ லவ் யூ சொல்லிடு. அதாவது ஒரு போராட்டம் எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல போராட்டத்தினுடைய அந்த ஸ்லோகனை இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். போரோட வாழ்க்கைன்றது இந்த மாதிரியான காதல்களையும் இந்த மாதிரியான கதைகளையும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு போர் நிகழ்ந்துட்டே இருக்கும், ஒரு பதவிப்பு இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படம். அந்த போரோட வாழ்க்கை நம்ம இது வரைக்கும் போரோட வாழ்க்கைன்றத நம்ம கற்பனையில வேற மாதிரி நினைச்சிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் கண்ணால சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் பட்டப்பட்டு செத்துட்டு இருப்பாங்கன்றது மட்டுமே இல்லை. இந்த வாழ்க்கை, இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு மதுரையிலிருந்து முதல் தடவை சென்னைக்கு வரவனுக்கு சென்னையெல்லாம் எப்படா மனுஷன் வாழ்வேன்னு நினைப்பான். ஆனா 6 மாசம் வாழணும், சென்னை வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிடும். சென்னையில் இருக்கிற எல்லாத்தையும் அதே மாதிரி தான். போர் தொடங்கும் போது அந்த வாழ்க்கை பதப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் பதட்டத்தையும் அங்கு நடக்கிற ஒரு திருமணத்தையும் இப்ப இங்க தமிழ்நாட்டில் பல்வேறு வகைப்பட்ட திருமணங்கள் நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ திருமணங்கள் நடந்திருக்கும் என்பதுகளை. அப்படி பார்க்காத ஒரு திருமணம் தான் இந்த படத்தில் நிகழுது. அந்த திருமணத்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி நிகழ்கிற விஷயம் தான். அந்த திருமணம் நடக்குமா இல்லையான்ற நம்ம வீட்டுலாம் பல பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முதல் நாள் இரவு 2 பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டும் பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது சீட்டாடும் போது பிரச்சனை வரும், இல்லை சீதனம் கொடுக்கலன்னு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சம்ப காணல பிரச்சனை வரும். இப்படி தமிழ் சினிமாவில் திருமணத்தின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்காத ஒரு பிரச்சனையும் அந்த திருமணம் தான் இந்த படம். நிறைய நேரம் நான் பேசிட்டேன். ஸோ அது நான் அந்த ஊரோட உணவுக்கு போனதுனால நிறைய நேரம் பேசிட்டேன். திரும்பவும் என்னோட ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் போது, இறுதி போர் நடந்தபோது பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு இங்கே நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிற்கணும் என்று வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி தயாரிப்பாளராகி எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்கள் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். பாலுமந்திரா சார்கிட்ட அசண்டாக சேரும்போது டயலாக் காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு என்னோட சார் ஒரு விஷயம் தான் சொன்னார். உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கிற கதையை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுலாம் சொல்லி போட்டு பார்க்குறேன். எனக்கு 65 வயசாயிருச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி அடுத்த விஷயங்கள் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினச்ச கதை இருக்குது. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது பிறகு அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு பாலுமந்திரா சார் நிச்சயமாக அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் ஊரில் போகும்போது இதாண்டா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தன் இந்த தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறேன் என்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளனாகவும், ஏன்னா ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன்.
அண்ணன்லாம் வந்து நான் இலங்கையில் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான சூழலில் உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நான் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றியெல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. ஆனால் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நவீன் சந்திராட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது, அவர் தெலுங்கில் ஒரு பெரிய பீக்கில் இருந்தார். அவரோட ஒரு பெரிய சீரீஸ் வந்து அங்கே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் வந்து அதை நடிக்க அந்த 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 உணர்வை புரிஞ்சு நடிக்க வந்தார். அந்த மாதிரி எல்லாரும், ஒவ்வொரு நடிகர்களும் சனத்து எல்லாரும், ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த என்னுடைய கேமராமேன், அவர் ஒரு ஈழத்தைச் சேர்ந்தவர். பாலமகேந்திராவுக்கு பிறகு பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர். அவர் இந்த படத்தில் கேமராமேன் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. என்னோட எடிட்டர், இந்த கதையில் பல பெண் பாத்திரங்கள் வருது. இந்த ஒரு குடும்பம் உண்டா பெண்கள் தானே அதோடைய ஆணி வேறாக இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எடிட்டராக வாய்க்கப்பெற்றதுன்றது வந்து அது ஒரு டிவைனான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ராதாவுக்கு நன்றி. ராதா கே 80களோட அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. இசையில் நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்களோ தெரியல. உண்மையில் ஒரு பெரிய உயிர்ப்பை அந்த இசையில் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படியாவது யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு இசை இருக்குமா, யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமா, அல்லது ஈழத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமான்னா அந்த இசை வந்து கேட்டு வந்திருக்கு. நன்றி. ஸோ நான் இனி ஒவ்வொரு நடிகர்களாக இல்லாதனால சொல்லலை. ஸோ எல்லா நடிகர்களுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ உயிர்ப்பான வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வாகீசன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். இதுக்கு இசையமைச்ச அந்த பாட்டுக்கு இசையமைச்ச பத்மையன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். அதில் பாடியிருக்கிற எல்லோருமே ஈழத்தை சேர்ந்தவர்கள். நிறைய ஈழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த தேசத்தை சேர்ந்தவர்களும் இணைஞ்சு ஒரு கதையை உயிர்ப்பாக கொடுத்துருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தொடக்கம் அல்ல ஒரு புதிய திறப்பு நிகழும். எங்களுக்கான கதைகளுக்கான இது நீண்ட போராட்டம். இந்த சிவரை உடைக்கிறதுன்றது ஒரு ஈழத்து கதை இந்த தமிழ் சினிமாக்கள் வராதா? அதுக்கு ஒரு சிவர் இருக்கே, அந்த சிவரை எப்படி இங்கே எல்லாருக்குமே ஈழத்து கதையை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கும். அதுக்கான அந்த சிவரை நாங்கள் தள்ள முயற்சித்திருக்கிறோம். அது உடைத்தால் எங்களுடைய கதைகள் இன்னும் இங்கு பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எல்லாத்துக்கும் முதலாக தான் நேசித்த மொழிக்காக தன் இன்னுயிரை நீர்த்த தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு எனது வணக்கம். அவரை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சோமி என்கிட்ட சொல்லக்குள்ளே நான் பயந்தேன். நான் ஒரு ஈழத்தவனா எனக்கு தெரியும் இதனுடைய வீரியம் எவ்வளவு அதிகம். எனக்கு மிக பயமாக இருந்தது இந்த ஸ்கிரிப்டை இதை செய்ய முடியுமா இங்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு சோமி ஸ்கிரிப்ட் தந்தார். அதை நான் படிச்சுட்டு அதை பார்க்கும்போது அதனுடைய வாழ்வியல் வந்து அதிகமாக இருந்தது. அது யுத்தம் என்பதை தாண்டி அந்த வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அந்த வாழ்க்கை ஒரு 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 யுத்தத்தில் இருதரப்பு இருக்கும்போது அந்த இருதரப்பில் எதிரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்றது நாங்கள் வாழ்ந்து காட்டுதல் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதாவது அதிகமாக நீங்கள் வாழணும் அப்படின்றதுல தான் அதை எதிர்க்க கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நடுவிலையும் நாங்கள் வாழுவோம், அதுவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போவுமே வந்து இருக்குது. அந்த வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தை இனிமையான தருணங்களை டைரக்டர் சொன்ன மாதிரி இனிமையான தருணங்களை இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து அதிகமாக வச்சுருந்தார். அதுவே இந்த ஸ்கிரிப்டை வந்து செய்கிறதுக்கு ஓகே இதை செய்யலாம், ஆனால் அது செய்கிறதுக்கான ஒரு தைரியமும் இந்த ஈழத்து கதைகளுக்கு மேலே சிறந்த அன்பையும் செலுத்தக்கூடிய மக்களுக்கு மேலே கதைகளுக்கு மேலே அன்பையும் செலுத்தக்கூடிய தயாரிப்பாளர் ஒருத்தரங்களுக்கு வேணும். அப்படி ஒரு தயாரிப்பாளராக கார்த்திக் சாரும் அவரோட ஸ்டோன் பெஞ்சும் கார்த்திகேயன் சார் கல்யாண் சார் அவர்கள் வந்து வாச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஒரு வெற்றியாகவும் நான் அதை பார்க்குறேன்.
அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டை இங்கே பிச் பண்ணி அதை ஒரு திரைப்படமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சில இந்திய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அவர்களுடைய அன்பும் பாராட்டும் ஆதரவும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டில் கடமையாற்றிய இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கதாபாத்திரங்களாக வாழ்ந்து நவீன் சந்திரா சார், ரூபா மேம், நவயுகா, சித்து, சுவாதி, இப்படி பல பேர், வின்சன் சார், இப்படி பல பேர் வந்து மிகவும் அருமையாக அந்த அந்த ஈழத்து வாழ்க்கையை வந்து ரசித்து இதில் நடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச முதல் பாய்ச்சல், முதல் வெற்றி. அந்த வெற்றிக்காக உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வைத்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். நீலிரா இந்த படம் வந்துட்டு என்னோட ப்ராசஸில், என்னோட கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமேதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமேதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா, எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டார் இந்த இண்டஸ்ட்ரி. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு நீலிரா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லாரும் சொல்கிறது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிரா, லாங் நைட். அந்த நைட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது இட் வில் லீவ் அ டீப் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி இஸ் வாட் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், நான் இல்லை தமிழ்நாட்டில், தெலுங்குல, எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு, மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்கள் இதுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ஷன், இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் என்னோட டிரெக்டர் சோமேதரன் சார், ஐல் பி ஃபரெவர் கிரேட்ஃபுல் சாருக்கு. ஏன்னா எனக்கு
நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் பேசிக்காகவே அண்ட் லைக் அப்பார்ட் ஃப்ரம் லைக் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் சௌமித்ரன் சார். இந்த ஃபிலிம்க்கு அப்புறம் அவங்க விஷன், அவங்க டீட்டெயிலிங் ஃபிலிமில் எல்லாரும் ஐ வாண்டட் டு டெல் அபவுட் அந்த ஐடென்டி கார்டு சொல்ல முடியாதா சார்? ஓகே, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. நீ எதுவுமே சொல்லக்கூடாது, உங்கள் பேரும் நீங்கள் சொல்லக்கூடாது சார். எப்படி நான் என்ன சொல்லணும்னு சார்ன்ட்டு ஃபிலிமில் பாருங்கள், என்ன நான் நல்லா பண்ணிட்டேன்னு மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆமாம், ஸோ அவங்க டீட்டெயிலிங், அவங்க விஷன், எப்படி எமோஷன்ஸ்னு அவர் ஸ்க்ரீனில் பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு செலிப்ரேட் சௌமித்ரன் சார் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக especially I'm grateful for him because நான் 4 படம் பண்ணிட்டு நிறைய பீப்புள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாரு. உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். பட் யாரும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கல இப்போ வரைக்கும். சார் தேங்க்யூ சார். ரியலி சார், எனக்கு ரொம்ப ரொம்ப அது பார்த்து நான் ஸ்க்ரீனில் ஒரு 3 times அதை ரிப்பீட் பண்ணிட்டாரு. நான் அங்கே ஐ வாஸ் சிட்டிங் இந்த சேர், பட் நான் எங்கோ இருக்குது க்ளவுட்ஸில். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. அண்ட் he takes care for his actors. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணாலும் இப்படி he sometimes shows ஆக்ட் பண்ணி அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் கார்த்திகேயன் சார், இட்ஸ் ரியலி மை பிளெஸ்ஸிங் உங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் பீங் அ பார்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கு మా తెలుగు నవీన్ చంద్ర సార్, అడాప్టెడ్ సన్ ఆఫ్ తమిళనాడు. సో నవీన్ చంద్ర సార్కి అండ్ హీస్ గోయింగ్ టు అగైన్ అమేజ్ యూ ఇన్ ద ఫిలిం. అండ్ నమ్మ సనత్ తెలుగు వీసే మా సనత్ లైక్ దట్ వేరే మీనింగ్ வருமா? సో సనత్ అండ్ విదు, தார்மிகா, சித்து, எல்லாமே. ஸோ அண்ட் எஸ்பெஷலி நம்ம டிஓபி சார் பிரதீப் சார் ரொம்ப நல்லா காட்டிட்டாரு. விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாமே எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கன்வே ஆகும் உங்களுக்கு ஃபிலிமில். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அண்ட் இட்ஸ் ஸோ கிராண்டியர் அண்ட் இட்ஸ் எமோஷ்னலி வெரி டீப். எவ்ரி ஃப்ரேம் டெல்ஸ் அ லாட் அபவுட் த லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். So and Kesa, அவங்க பாரடைஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஐம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் இன் தட் ஃபிலிம் சார். அண்ட் திருப்பி இன்னொரு இப்போது நம்ம ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணுறது ஐ எம் ரியலி கிளாட். அண்ட் யுவர் மியூசிக் ஆடட் மச் மோர் வேல்யூ நம்ம ஃபிலிமுக்கு. அண்ட் ஸோ ஐ திங்க் நான் பேப்பர் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் எல்லாரும் டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நீலிடா உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சம் ஃபிலிம்ஸ் entertain you, some films make you feel emotionally very deep, but some films make you think. நீங்கள் ஃபிலிம் பார்க்கறதுக்கப்புறம் நீங்களே வீட்டுக்கு போகிறது வேலை ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபிலிம்ஸு ஓன்லி சில ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸில் நம்ம நீலிரா இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் ஃபிலிம் பாருங்கள். அண்ட் April 3 நீலிரா இஸ் கோயிங் டு பி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் வேலை செஞ்சேன்ட்டு. ஏன்னா சோமி வந்து நாங்கள் எடிட் பண்ணுறப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்ப நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட பர்சனல் ஸ்டோரியில் வந்து ஒரு படமாக எடுக்கிறப்போ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி, தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ கார்த்தியனா, தேங்க்யூ கல்யாண் சார், தேங்க்யூ ஸ்டோன் பேண்ட் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மீனிங்ஃபுல் பியூட்டிஃபுல் சினிமாவோட பார்ட்டாக இருக்கிறதுக்கு. பெஸ்ட் விஷஸ் டு சோமி அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். நீலிரா டெஃபினட்டாக ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்கும்.
ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.